நீங்களும் வெயிட் கெயின் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ஹெல்த் கோல்ஸ் ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைஸ் அட்வைஸ் டெய்லி வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வெயிட் தாங்க கெயின் பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேல நீங்க கெயின் பண்ணும் போது அந்த வெயிட் கெயின் அதிகபட்சம் உங்களுக்கு கொழுப்பா தான் இருக்கும். கொழுப்பு அதிகமா கெயின் பண்றதுக்கு நீங்க ஒல்லியா இருக்கிறதே உங்க ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒல்லியா இருந்தாலும் உங்க உடம்போட காம்போசிஷன் எவ்வளவு தசை இருக்கு, எலும்பு இருக்கு, உறுப்புகள் இருக்கு, அதோட கம்பேர் பண்ணும் போது எவ்வளவு கொழுப்புன்றது தாங்க உங்க ஹெல்த்தை டிசைட் பண்ணுது. மத்தவங்க உங்களை ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்றதுனால ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்க பாடி காம்போசிஷனை அதிகமா சாப்பிட்டு கொழுப்பு சேர்த்து மோசமாக்கிக்காதீங்க. இல்ல டாக்டர், நான் வெயிட் கெயின் டெஃபினட்டா பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ என்னோட அட்வைஸ் என்னன்னா, கேலரிஸை சாப்பிடாம மில்க் ஷேக்ஸ் ஃபார்ம்ல குடிங்க. புரோட்டீன் இன்டேக் 1.6 கிராம்ல இருந்து 2 கிராம் per kg per day டெஃபினட்டா நீங்க வச்சுக்கணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்றது முழு உடம்புக்கும் ஒரு வாரத்துல 3ல இருந்து 4 நாள் நீங்க பண்ணணும். அண்ட் புரோட்டீனும் ஃபைபர் இருக்க மீல்ஸ் சின்ன சின்ன மீலா உங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோ கேலரிஸ் அதிகமாக்குறதுக்காக நீங்க சாப்பிடணும். அண்ட் தூக்கத்துல டெஃபினட்டா வெயிட் கெயின் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணுங்க. கடைசியா திரும்பவும் சொல்றேன், உங்க டாக்டர் உங்ககிட்ட நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, அன்ஹெல்த்தியா இருக்க, ரத்த டெஸ்ட் எல்லாம் சரியில்லை, அனீமியா இருக்கு, தயவு செஞ்சு வெயிட் கெயின் பண்ணுன்னு சொல்லாத வரைக்கும் மத்தவங்க நீங்க ஒல்லியா இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கவங்களுக்கு அதிகமான நோய் வருது, ஒல்லியா இருக்கவங்களுக்கு கம்மியான நோய் வருது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்களா இல்ல வெயிட் கெயின் ஜர்னில இருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.